தமிழ் பேச வணக்கம். ஸோ நாம இன்னைக்கு பார்த்தோம்னா சாம்சங்கோட என்ட்ரி லெவல் பட்ஜெட் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 5000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங்கோட ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி 5ஏக்கு ஈக்குவல் வருமானதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் கோ எடிஷனோட ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வருதுன்றதுல இந்த வீடியோ தெளிவாக பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ பண்ண கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்க. இந்த வீடியோ கடைசி இந்த வீடியோ பிடிச்சி மட்டும் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. ஸோ வாங்க வீடியோ போகலாம். சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோ எடிஷன் அதாவது பட்ஜெட் லெவல் என்ட்ரி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் எம் சீரிஸில் இருக்கட்டும் சீரிஸில் இருக்கட்டும் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா M31 சொல்லிட்டு இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க சாம்சங் தரப்பில். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது பட்ஜெட் 5000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட்டோட ஸ்பெக்கை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ஸ்பெக் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே பற்றி பார்த்துலாம். ஸோ டிஸ்பிளே வந்து எடுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 5.3 வந்து பார்த்தீங்கன்னா 720 ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா LCD TFT டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கக்கூடிய ப்ராசர். ஸோ ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராசர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி காமிக்கல. குவாட் கோர் ப்ராசர் சொல்லியிருக்காங்க. இதோட கிளாஸ் ஸ்பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 GHz ப்ராசர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரேம். ஸோ ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 1GB ரேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது இன்புல் ஸ்டோரேஜ் வந்து 2 விதமான வேரியன்ட்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 16GB இன்புல் ஸ்டோரேஜ் சொல்லியிருக்காங்க. மற்றொரு ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 32GB இன்புல் ஸ்டோரேஜ் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ப்ரைஸ் வேறுபடும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 1GB ரேம் மற்றும் 16GB இன்புல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1GB இருக்கலாம் இல்லை 2GB கூட இருக்கலாம். ஆனால் எதை பற்றி மென்ஷன் பண்ணி சொல்லலாம். ஆனால் 32GB இன்புல் ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 6000 7,000 எதிர்பார்க்கப்படலாம். ஸோ அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் கோ எடிஷனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டான அப்ளிகேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக MB கொண்ட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பெண்ட் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 512GB வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கெப்பாசிட்டி கொண்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை கேமரா. ஸோ கேமரா வந்து ரெண்டுமே சிங்கிள் கேமரா தான். ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய கேமராவோட மெகாபிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2.4 அப்பச்சர் கொண்ட ஒரு கேமரான்னு சொல்லலாம். ஸோ அது பேக் சைடில் இருக்கக்கூடிய கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது ப்ளாஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அப்பச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 அப்பச்சரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரியான கேமரா தான். பட் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பனோரமா அது மாதிரி போன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு இருக்கிற கேமரா பயன்படுத்தி 4 மணி நேரம் ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சாதாரண சென்சார் தான். ஸோ இந்த சென்சார் பயன்படுத்தி நீங்கள் ஜூம் பண்ணி கண்டிப்பாக எந்த இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக இருக்காது, ரொம்பவே ஓடியும். ஸோ நம்ம 20,000 30,000 போட்டு வாங்குற ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்தாலே ஓடியும். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ஜூமே பண்ணக்கூடாது. ஸோ பண்ணிங்கன்னா வந்து ஃபோட்டோ கிளாரிட்டியாக இருக்காதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து எடுத்திங்கன்னா வந்து 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோ USB போர்ட்டோட சப்போர்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து பேட்டரி பேக்கப் இருக்காதுன்னு சொல்லலாம். ஸோ என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட 15,000 20,000 ஃபோன்லேயே வந்து 3000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதிலே வந்து பேக்கப் தாங்க. அதில் இந்த 5000 ரூபாய்க்கு வாங்குற இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி பேக்கப் எதிர்பார்க்கக்கூடாது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வாட்ச் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டினியூ 4G யூஸ் பண்ணிங்கன்னா 14 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கால் பேசிங்க 11 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ப்ளே பேக் வந்து 7 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண மட்டும் தான் இதோட ப்ளே பேக்கப் எவ்வளோ தாங்குதுன்னு சொல்லிட்டு பேட்டரி பேக்கப் தாங்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இது யூஸ் பண்ண வரைக்கும் வந்து இவங்க சொல்கிற ரிசல்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கப் இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 2 சிம் வந்து நேனோ சிம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 4G சப்போர்ட் இருக்குது. அடுத்தது GPS இருக்குது. ஸோ இது போன்ற ஒரு சில மற்ற ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஸ்மார்ட் ஃபோன்றதுனால. ஸோ அடுத்து இதோட வெயிட் வந்து எடுத்திங்கன்னா 150 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி 5ஏக்கு ஈக்குவல் வருமானது பார்த்தலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 1GB ரேம்ன்றதுனால ரெட்மி 5ஏக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக பேசிட்டாக வராது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ராசர் பற்றி சொல்லல, குவாட் கோர் ப்ராசர் தான் சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 5ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் தரப்பில் வந்து 425 ப்ராசர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணி லைக் கொடுங்க. இந்த சேனல் பொருடைய மறக்காம தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணணும். பலர் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.